பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டு நிலைமை. அதனால் தாவீது 51 சொல்கிறான், உம்முடைய முகத்தை மறைத்து என் பாவத்தை மன்னியும் அப்படிங்கிறான். சரி, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆண்டவர் முகத்தை மறைச்சார் என்ன நடக்கும் பாருங்க, திகச்சினுவான்ல. அவர் சொல்கிறோம், ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப தாங்காண்டவரேன்னு கதறான். ஏன்னா முகம் மறைக்கப்படுகிறது. ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த அடுத்த 3வது மணி நேரம் பிதாவின் இயேசு நமக்காய் பாவமாக்கப்படுகிறார். அப்படி பாவமாக்கப்படும் பொழுது அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. மறைக்கப்பட்டு கதறாரு, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? அவரை பகைச்சதுனால நம்மளை அந்த பகையா என்ற நடிச்சுவரையெல்லாம் தகர்த்து சட்டத்திட்டங்களை எல்லாம் ஒழித்து நம்ம எல்லாம் ஒன்றாக்கி அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். இப்போ நீங்கள் ஊழச்சட்டை பண்ணாலும் சரி, நான் ரசிக்கப்பட்ட புதுசில் அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், நீர் பாவம் செய்கிற பொழுது கடவுளுடைய முகம் உனக்கு மறைக்கப்படுகிறது அப்படின்னார். நானும் ஆண்டவரே மறைச்சிடாதீங்கப்பா மறைச்சிடாதீங்கப்பான்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது, அவர் மறைக்க மாட்டார். நீதிமான் ஆக்கினதான், பிள்ளை ஆக்கினதான், ஒப்புரவு ஆக்கினதான். ஒரு காலத்தை எல்லா பேரும் வெளியில் நின்றான். இப்போ நாமெல்லாம் யாரு? தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நாமெல்லாம் யாரு? சொல்லுங்க, எப்படி அழகா சொல்லியா? இணைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். கமான் எல்லாரும் சொல்லுங்க, தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன? அவருடைய எல்லாம் என்னுடையதாகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்பா. எப்படியெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை நீங்கள் கொடிகள் அப்படிங்கிறார். இப்ப நீ படுத்துக்கிட்டு, ஏய் அவர் மெய்யான திராட்சை நான் கொடி, அப்படி படுத்துக்கிட்டு கொடி செடியிலும் கொடியில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பார்கள். அப்ப இயேசு மெய்யான திராட்சை நான் கொடியா இருக்கிறேன். அவருடைய சிந்தை, அவருடைய சுவாவம், அவருடைய பேச்சு, அவருடைய வல்லமை எனக்குள்ள கக்கா வரட்டும். ஏய் இதான் ஜெபம். எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறார், அப்படியா நல்லா குடுறா அப்படின்றாரு. போகும்பொழுது வீட்டுக்காரர் குடிக்கிறார். கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட், பெட்டிஷன் மேல பெட்டிஷன். நாத்து நான் இடிக்கிறா பெட்டிஷன், தேவைகளை பற்றி பெட்டிஷன். அதெல்லாம் விட்டுட்டு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எந்தெந்த வழியெல்லாம் கர்த்தர் இணைச்சிருக்கிறாரு. அவர் தலை, நான் உடல். அவர் சுவாவ ஒளிய மரம், நான் காட்டு ஒளிய மரம். என்னை தூக்கி அதெல்லாம் சேரான் ஒட்ட வச்சாருங்கிறத நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் நினைச்சேன் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். கிறிஸ்துவனுடைய பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் பிரச்சனை. இப்ப இதெல்லாம் செஞ்சது யாருன்னு நினைக்கிறிய? பிசாசா? இல்லை 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 இல்லை. நம்ம தான் தெரியாமல் என்ன பண்ணிட்டான், பயிர் விதைக்கு பயில களையை தூக்கி வச்சு விட்டான். வேச்சனுடைய விளைவு என்னன்னா, சிரிக்க முடியல. நிறைய பேரால் பயப்படுறான். சபைக்கு போகிறான், பாஸ்டர் திட்டுவாரோ பயப்படுறான். ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஆண்டவருக்கு பயப்படுறோம், பயப்படலையோ. பாஸ்டர் தெரிஞ்சவன என்ன பண்ணுறது? என்ன பண்ண முடியும்? நீ தப்பு நான் பயம், நான் சொல்ல பயப்படாத. அப்ப தப்புன்னு சொல்றீங்களோ அப்படின்னு அப்படி கேட்கக்கூடாது. புத்தி கேட்டவங்க கேட்பானுங்க. அப்படி பாவம் செய்ய சொல்றீங்களோ? ஏய், என்னை ஒருத்தர் நேசிக்கிறான் கண்டுட்டீனால நீ பாவம் செய்ய மாட்டாயா? அப்ப நீங்க பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா பாருங்களேன், தேவனை பிரியப்படுத்த எப்படி நீங்க பிரியப்படுத்த முடியும்? வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் நீங்க 1000 முறை விழுந்தாலும் எங்க அப்பா மன்னிக்க வல்லவருங்கிற விசுவாசத்தை வச்சுக்க, அதாய அவரை பிரியப்படுத்த. புரியுதா உங்களுக்கு? ஒரு 2 பேர் தப்பு செய்யறாங்க, ஒருத்தன் ஹையா செய்யறான். ஆனா இவனுக்கு என்ன, இவர்கிட்ட போனா மன்னிச்சிருவாருன்னு இவன் பிடிச்சிட்டான். ஒருத்தன் சும்மா இவரை காட்டி கொடுத்தா நம்ம நாடு நல்லா இருக்குன்னு நினச்சி காட்டி கொடுத்தான். தப்பாவை காட்டி கொடுத்தான். யூதாசு எதுக்காக காட்டி கொடுத்தான்? இவரை காட்டி கொடுத்தா பிடிப்பாங்க, பிடிச்சி கொண்டு போவாங்க, இவர் அக்கினி இறக்கி அழிச்சு விடுவார், இவர் தான் ராஜா அப்படின்னு இப்படி பார்த்த கணக்கு பார்த்தான். அப்போ என்ன ஆகுனா, இவரை காட்டி கொடுத்தா நம்ம நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பான்னு தப்பாக நினச்சிட்டான்.
அவர் சிலுவையில் ஜெயம் கொள்ள போறாரு, ஒட்டுமொத்த உலகத்தை மீட்க போறாங்கிற அறிவு இல்லாமல் கூட்டிட்டு போயிட்டான், காட்டி கொடுத்துட்டான். ஆனால் இவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா. இருக்கிறதுல ஹையஸ்டாக வேலை இவன் தான் செஞ்சான். யாருமே செய்ய. நீங்கள் யாரும் சபிச்சிருக்கீங்களா? ஏசுனார நம்ம தாத்தா எப்படி சபிச்சிருக்க பற்றியில சபிக்கவும் சத்தியமனும் தொடங்கினார் தான் இருக்கு. அப்போ எவ்வளோ வாயிலன்னு சொன்னான்னு தெரியல. ஆனால் சொல்லிவிட்டு போய் மனங்க சந்தான் பாருங்க, அவர் இவன் மேலே தான் பிரியமாக இருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவள் கடவுளை பிரியப்படுத்துறது என்ன அப்படின்னா, நீங்கள் மூஞ்சி போய் பல்லு போய் சொல்லு போய் எல்லாம் போய் இவரால் என்னை தூக்கி நிறுத்த முடியும் நம்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் கடவுளை பிரியப்படுத்தாமே. அதான் சொல்கிறாரு எபிரேய வாக்கியம் சொல்கிறான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். என்ன விசுவாசமா? அவன் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்புவது. நான் அவர் தேடுவேன், அவனுக்கு என்னதான் செய்வார்? பலன் அளிப்பார். கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பாருங்கிற நம்பணும். நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. ஆகவே தப்பான புரிந்து கொள்ளுதல் வாழ்க்கையில் பெரிய நம்மளை இருக்க டவுன் ஆக்கி விட்டுருச்சு. எப்படி சொல்ல பாரு, நம்மளுக்கு சிறுபான்மையினர் அப்படின்னாலே லவக்கு அப்படி நம்ம தான் நினச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத சிறுவந்தே, ராஜ்யத்தை தர பிதா பிரியமா சித்தமா இருக்கிறார் அப்படிங்கிற. இப்போ அவர் சொல்றாரு, நீ சிறுமந்தை நினைக்காதரா, பயப்படாதரா, உன்னைய ராஜ்யத்தை நான் செய்ய போறேன், உனக்கு தரப்போறேன் அப்படிங்கிறார். எப்படி பாருங்களேன். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான், அப்படியே நம்மளை பார்த்து சதா சொல்ற வார்த்தை என்ன? சிறுபான்மையினர்கள், சிறுபான்மையினர்கள். நம்மளும் சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் இயக்கம். இப்போ நம்ம ஆளுங்க சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் இயக்கம், சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ இயக்கம், இப்படி மக்கள் கூட்டமைப்பு, சிறுபான்மை மக்கள் கூட்டமைப்பு. இப்படி இயேசு நம்மோடு, இயேசு வந்திருக்கிறார், இயேசு போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ண, சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் இயக்கம், சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ, இப்படி மாற்றி மாற்றி எல்லாம் சிறுபான்மை. நாம் மைனாரிட்டி அல்ல, ஐ ஆம் மெஜாரிட்டி. ஏய், உங்கள் மேலே என் மேலே இருக்க அபிஷேகம் தெரியுமா உங்களுக்கு? இந்த இவன் இருக்கான்ல ரிக்காரமலமனம் கோரேஸ் அபிஷேகம் பண்ணிட்டு சொல்கிறாரு, அவனை எதுக்கு அபிஷேகம் பண்ணானா? ராஜாக்களின் இடைக்கட்டை அவிழ்ப்பதற்கு, நியாய தீர்ப்பை செலுத்துவதற்கு. அப்போ நம்ம நினச்சா என்ன செய்ய முடியும்? இடுப்பு நகன்றுச்சுன்னா ஒரு டிஸ்க்கு விளக்குச்சுன்னு வச்சுங்க, நிற்கவே முடியாது. நீ என்னத்தை கல்யாணம் சாப்பிட்டான்னு சரி. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம மேலே இருக்க அபிஷேகம் என்ன அப்படின்னா, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிற அபிஷேகம். ஒருத்தரை ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு நம்மளால தான் முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு வச்சுங்க, நம்முடைய ஜெபம் வேற மாதிரி. நம்மளுக்கு போய் ஜெபம் பண்ணா எனக்கு டைம் கொடுக்கல, அது என்ன பாஸ்டர் என்னை சொல்லும்போது ரெவரன்னு சொல்லலை. உங்களுக்கு ஜெபம்லாம் கூரை கூட பொக்காது. முதல்ல நான் யார், எனக்கு எவ்வளோ பெரிய மேன்மை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்மளை இந்த உலகம் நம்மளை சொல்ல மாதிரி 1000 10,000 எனக்கு உறாமை எழுமினாள் நான் பயப்படேன் அப்படிங்கிறான். கர்த்தரை நம்பி திடனாயிருப்பேன். சொல்ல, கர்த்தரை நம்பி நான் திடனாயிருப்பேன். நல்லா சொல்ல, கர்த்தரை நம்பி நான் திடனாயிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தப்பான காரியங்கள் தான் நம்மளை கீழே போக வச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி சொல்றாங்க? நல்ல விதை விதைக்கிற மனுஷகுமாரன், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படிங்கிறார். எப்படின்னா, இந்த நல்ல விதைய கேட்டு 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 இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளை நாமளே என்ன ஆகிறோம்? விதையா மாறிடுறோம். அப்படின்னா எனக்குள்ள இந்த நல்ல விதை விழுந்து நான் முளைக்கிறேன் பாருங்க. ஒரு விதை எடுத்து போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளவு அழுறீங்க. இப்ப அந்த மாதிரி கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ள விதைக்கப்படும் பொழுது நான் யாரா மாறுறேன்? விதையா மாறுறேன். போகிற இடமெல்லாம் விதையா மாறுறேன். அப்ப நான் போய் விதைக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? வாழ்க்கையில பலன் அடைகிறாங்க. அப்ப கடவுள் நல்ல விதைன்னு சொல்லி மனுஷங்க நல்ல விதைக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளை அடுத்து சொல்றாரு, ராஜ்யத்தின் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படிங்கிறாரு. கலைகள் பொல்லாங்களுடைய புத்திர அப்படிங்கிறார். நீ உட்காந்துக்கிட்டு குறைகளையும் மற்ற காரியம் பேசிக்கிட்டு வச்சுங்களேன், யாரு? கலை. ஆனா நீங்க ராஜ்யத்தை பத்தி எப்படி இருக்கணுமா? நல்ல விதையா இருக்கணும் அப்படி. அப்ப இந்த நல்ல காரியங்களை நம்ம கேட்க கேட்க கேட்கத்தான் ஆசீர்வாதம் பலனை கேட்க கேட்கத்தான். நீ ஆசீர்வாதத்தை ஏன் ஆசீர்வாதத்தை பேசுறோம் அப்படின்னா, நாம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப
நல்ல விதையை கேட்க 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 கேட்கத்தான் என் வாழ்க்கையில் பலன் உண்டாக ஆரம்பிக்கும். நானே விதையாக மாறுறேன். நானும் விதையாக மாறி மற்றவங்களுக்கு நல்ல விதையாக விதைப்பேன், அவங்க விதையாக மாறுவாங்க. இப்படித்தான் நம்முடைய பலனை தேசத்தை நம்ம ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போ நம்ம கேட்குற காரியங்கள் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் சும்மா எப்படி சொல்கிறது, கிறிஸ்தவத்தினுடைய மகத்துவங்களை அறியாமலேயே நாங்கள் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பாருங்களேன், 4 பேர் கூடினாலே அவங்களால ஒரு மனமாக இருக்க முடியல. ஒருத்தர் தப்பான எண்ணங்கள், தவறான மனப்பான்மைகள், நிறைய தவறான புரிந்து கொள்ளல், இவர் என்ன இப்படி பண்ணுறார், இவர் என்ன அப்படி பண்ணுறார், இப்படி தவறான மனநிலைமைகள், இப்படி தவறான மனப்பாங்களை வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்னா இப்போ நான் தவறாக புரிஞ்சிருப்பேன் அப்படின்னா என்னால் ஒரு வேலையும் செய்யவே முடியாது. இப்போ நான் அறிய வேண்டிய பிரகாரம் அறிவேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் வர உயர யாராவது என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சரியான காரியங்கள் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வர்ற உயர்வை யாராலும் செய்ய தடுக்க முடியாது. நிறைய கிறிஸ்துவருடைய பிரச்சனை அப்படின்னா தப்பாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு தான். தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இயேசுனாரே சொன்னா கூட அவர் சொல்றா பாருங்க, வேதத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, என்னை குறித்து எழுதியிருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எவனால ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள நிறைய பழைய காரியம், தப்பான காரியம் உள்ள போயிடுச்சு. அதனால இவர் சொல்றாரு, வேத வாக்கியம் என்னை குறித்து சொல்லியிருக்கேன், என்னை குறித்து பேசியிருக்கேன், என்ன எழுதியிருக்கேன் அப்படி சொல்ல சொல்ல அவரை என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய காரியங்களை சரியா நீங்க புரிந்து கொள்வீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பலன். எப்படி சொல்ற பாருங்களேன், யாக்கோபுல இருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்க இந்த 2ஆம் வசனத்துல பலவிதமான சோதனைகள் அகப்படும் போதுன்னு இருக்குல்ல, இது ஆங்கில வேதாகமத்திலும் சரி, கத்தோலிக்க மொழிபெயர்ப்புலையும் சரி, அல்லது ஈவிஆருங்கிற இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பு பொது மொழிபெயர்ப்புலையும் சரி, அந்த 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் பின்பகுதி மிகுந்த சந்தோஷம் எண்ணங்கள் இருக்குல்ல, அதையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அது எப்படி சோதனை வரும்பொழுது எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் சொல்ல வர்றாங்கிறது நீங்க பின்னாடி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. இப்ப எல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்க ஒரு சோர்ந்து போன பாருங்க. எலியா போதும் கர்த்த வேண்டாம், கதை முடிஞ்சு. அந்த சோர்வு ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரங்கிறாரு, கேட்க மனம் இல்லை. ஆனா தாவீது சொல்றா, வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், நான் நம்புகிற அவராலே வரும் அப்படிங்கிறான். அப்ப அவனுடைய நம்பிக்கை எங்கே இருக்கு அப்படின்னு இன்னொரு இடத்துல இருக்கு. அதனால பிரச்சனை வரும் பொழுது அவனால ஈஸியா என்ன பண்றான், எந்திரிச்சு வந்துடுறான். ஒரு முறை பலன் போக மட்டும் அழுகிறான். ஆனா வேதம் சொல்லுது, தாவீது கர்த்தரோடு தன்னை திடப்படுத்தி கொண்டு எழும்பிட்டான் அப்படிங்கிறார். ஏன்னா வாழ்க்கையில சோதனை, நெருக்கம், மரணம் சம்பவிக்க போற சூழ்நிலை. ஆனா அவருடைய நம்பிக்கை எங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை மேல அது இருந்ததுனால என்ன செய்யுது, அது உன்னை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அதை நினைச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கையில சோதனை வருது அப்படின்னா தடைக்கல்லுகள்லாம் படிக்கல்லாம் மாறுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு மண்டையில் ஒன்றும் புரியலை. ஆனால் இப்போ பெரியது. 2022 ஜனவரியில் மட்டும் அதை சொல்லலை அப்படின்னா 23 நம்ம 23 தானையா, 2022 சொல்லலைன்னு வச்சுங்க. 23 இங்கே வந்து அந்த 22 அக்டோபர் தானே, இங்கே நான் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நேற்று நைட்டு அந்த முன்னாடி இந்த புல் போட்டிருக்க போய் பாட்டு போங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குது இல்லை அசிங்கமாக இருக்குது சொல்லிட்டு அது போங்க. புல்ல மாட்டுக்கு அறுத்து போடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் வரும் பொழுது எப்படி ஒரு ராயல் என்ட்ரியாக இருக்கணும். எப்படி நம்ம என்ட்ரன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செய்கிறோம், நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்சம் நாள் கழித்து பார்ப்பீங்க. உங்களுடைய கெட்டப்ப என்ன செய்யணும், மாறணும். நம்ம இருக்கிற இடம் அப்படி தான். அந்த படியில் உட்காந்து நைட்டு ஒரு 12 மணி இருக்கேன், 11-12 இருக்கேன். அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இருக்கும் பொழுது, ஆண்டவரே
நீங்கள் மட்டும் அங்கே லேசாக கழட்டி உடனே வச்சுக்கோங்க, நாங்கள் அந்த முடுக்கு சந்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ சத்தம் போட சண்டைக்கு வந்துடுவோம், நாங்கள் ஜெபம் நடத்திக்கிட்டே இருப்போம், பக்கத்து வீட்டுக்கார நினச்சி பக்கம் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி நினச்சி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே போனேன், அந்த சைடில் உள்ளதெல்லாம் பார்த்தேன். பார்க்கும் பொழுது சீக்கிரம் எல்லாம் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையில் நினச்சா ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கங்கள் வரும் பொழுது நம்மளை அழைத்த ஆண்டவர், நான் சொன்னேன் ஜூப்ளின்ட்டு சொன்னேன், ஜூப்ளின் நான் பிரமாணத்தை பேசி ஆண்டவர் அறியாது இருக்கிற பொழுதே ஜனங்களை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட என்ன செய்யலை, கர்த்தர் என்னை கைவிடலை. இந்த சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை கைவிட போடாரு அப்படி நினச்சேன். அப்போ அப்படி எலும்பு வேணாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் அவருடைய வார்த்தை மேலே நம்புகிற பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். இன்றைக்கு நமக்கு தேவைகள் நிறைய இருக்குது. ஆனால் தேவைகளெல்லாம் தாண்டி தேவன் பண்ணியிருக்க வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க, அது நிறைவேறுவதை யாராலும் செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்கிறாரு, சோதனை இப்படி சொல்கிறார், எப்படி சொல்கிறாரு பாருங்களேன், என் சகோதரன் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது நீங்கள் மிகுந்த எப்படி இன்னொரு பைபிளில் சொல்கிறாரு, ஆங்கில வேதாம் யூடிபிங்கிற ஆங்கில வேதாமத்தில் கிரேட் ரிஜாய்ஸ் அப்படின்னா பெருமகிழ்ச்சி கொள் அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறது, கிரேட்டுங்கிற இங்கே வார்த்தை நல்லா இருக்குல்ல, பெருமகிழ்ச்சிங்கிற சாதாரணமாக இருக்குது. ஆனால் கிரேட் ரிஜாய்ஸ் அப்படின்னா நீ பெருமகிழ்ச்சி கொள் அப்படிங்கிறார். அதை நீங்கள் தமிழில் போய் என்னன்னு பார்த்துங்க. அந்த ஆங்கில பைபிள் அப்படி போட்டிருக்கு, கிரேட் ரிஜாய்ஸ் அப்படின்னா மிகுந்த அல்லது பெரும் மகிழ்ச்சி கொள்றா அப்படிங்கிறார். அப்போ கிரேட்டான உயர்ந்த அந்த மாதிரி சொல்லுவாங்க, பெரிய ஆளுப்பா அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி அந்த வார்த்தை பயன்படுற கிரேட் ரிஜாய்ஸ் அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஏன் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுங்க அப்படிங்கிறாரு அப்படின்னா, வாழ்க்கையே நம்ம என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆக போகுதுரா அப்படிங்கிறார். நல்லா இங்கே பாருங்க, பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி கிடையவே கிடையாது. இப்போ அது எப்படிங்கிறதா பின்னாடி அவர் சொல்றாரு. அதனால முதல்ல வாழ்க்கையில் சோதனை வருதா, நீ சோர்ந்து போகாத, நீ சந்தோஷமாயிரு அப்படிங்கிறார். கடந்த நாட்களில் நம்ம சாம மெடிக்கல் செக்கப்புக்காக போயிருக்கோம். அவங்க 500க்கு மேலே சுகர் இருக்கு அப்படி சொல்லி நிறைய ஒரு குழப்பமான சூழ்நிலை. இப்போ அதை மனைவிட்ட சொல்லும் பொழுது அந்த சிஸ்டர் சின்ன வயசு தான், அது என்ன செஞ்சிருக்கு, அது பாட்டில் பாட்டை போட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. இவன் போய் பார்த்துருக்கு, என்ன இப்படி ஆடுறா அப்படின்னா, ஏன் நீ பயப்படுற, ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாரு அப்படின்னு சொல்லி அவனை தட்டி விட்டு 2 பேரும் நைட்டில் எல்லாருமே சேர்ந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விடிய காலத்தில் மறுநாள் செக்கப்புக்கு போனால் எல்லாம் நார்மலு, வேறு லெவலில் இருக்குது. என்னையா அது உனக்கு, இது நேற்று போனால் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேச்சு, இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் எல்லாம் ஆகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், சாதாரண சொல்கிறேன், அவங்க சொன்ன டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டெல்லாம் அதிபயங்கரமானது. அப்படின்னா இந்த உடம்புல இயற்கைக்கு அப்பாற்பட்டத்தில் என்னமோ செயலாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். நேற்று பார்க்கும் பொழுது எல்லாமே என்ன சொல்கிறது, சுகர் மாத்திரம் இல்லை, அந்த என்னமோ சொல்கிறாங்க அந்த கணையம்லாம் எல்லாமே ஃபெயிலியர் டைப்பில் நின்றுச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே மேலே ஆகி புதுசாக நிற்கிது. என்ன விஷயம் அப்படிங்கிறான். அப்போ காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை அழைத்த ஆண்டவர், நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய உலகத்தில் உள்ள காரியங்கள் நாம் சொன்ன ரிப்போர்ட், அவங்க சொன்ன கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எதுவுமே என்ன செய்ய மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற கடவுளுடைய காரியங்களோடு இணைகிற பொழுது அது என்ன செய்ய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும், பெரிய மாற்றம் உண்டாகுது. அப்போ நீங்கள் சோதனை வருகிற பொழுது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சொல்கிறாரு, நீ பெருமகிழ்ச்சி கொள்ள. அப்படி என்ன அப்படின்னா, இன்னமே தான் லைஃபே உனக்கு என்ன செய்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை தாண்ட போகிறீங்க, வேறு இடத்துக்கு போக போகிறீங்க, மேலே வர போகிறீங்க, உங்களுக்கு வீடு வாசல் வரப்போகுது, உங்கள் கணவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. நெருக்கம் வருதுங்கிற நெருக்கத்தை பேசாதீங்க, நெருக்கத்தை பேசாதீங்க. பிரச்சனை வருது ஏன் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடாது அவன் நினைக்கிறான், அதனால் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தைரியமாக, நீ சந்தோஷமா இரு அப்படிங்கிறாரு. நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்மளை சோதிக்கிறாரு. ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான்னு தெரியல, இப்படி பரவலாகவே நம்முடைய மக்கள் பேசுவாங்க. இப்போ ஆண்டவர் சோதிக்கிறாரா அப்படின்னா கிடையாது, நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது எப்படி, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் அல்லவா, யோபை சோதித்தார். யோபு சொன்னார் சோதித்தன் பொண்ணா விளங்க வேணும், கடைசி அவன் ஒத்துக்கிட்டா தெரியாமல் பேசிட்டேன் சாமி அப்படின்ட்டான். ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு கர்த்தர் சோதிக்கிறாரு சோதிக்கிறாருன்னு சொல்லி இல்லை. எப்படி சொல்றா பாருங்களேன், நீங்கள் மத்தேயு 1 அதிகாரத்தை 4:1 வாசிங்க.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படலாம். கவனிங்க, இப்ப ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு எது கொண்டு போகப்பட்டார் அப்படின்னா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. இப்ப நாம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வசனத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு கடவுள் பிசாசு சோதிக்கிறதுக்காகத்தான் இயேசுவை வழிநடத்திட்டு போனாரு. அப்ப அவரே சோதனை தானே. இப்போ அவரே உபத்திரவத்தினால தானே பூரணப்பட்டார். ஆகவே நம்மள வாழ்க்கையில் உபத்திரம் தான் பூரணப்படுத்தேன் இப்படியே சொல்லிக்கிட்டே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. அப்போ ஏன் ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினால் பூரணப்படுத்தப்பட்டார் அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, உபத்திரப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவர் அப்படிங்கிறார். அப்போ நல்லா கவனிக்கணும், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியான வழிநடத்தப்பட்டார். எதற்காக? வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நல்லா கவனிங்க, இயேசு எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அதனால சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் யாரா மாறிட்டாரு? தேறினவராயிட்டார். இப்ப இயேசு எப்படிப்பட்ட வல்லவர்? சர்வல்லவர், ரைட்டு. ஆனா எதிரில் வல்லவர் அப்படி இங்கே சொல்றாரு, உதவி செய்ய வல்லவர். அப்படின்னா எல்லா விதத்திலும் வாழ்க்கையில மனிதன் சந்திக்க வேண்டிய அத்தனை பகுதிகளையும் அவர் சந்தித்து சோதிக்கப்பட்டு, என்ன சொல்ல போனா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமா வாசிங்க. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து நல்லா கவனிங்க, நம்முடைய பலவீனத்தை தான் பிசாசு டச் பண்ணிட்டே இருப்பான். நம்முடைய கண்ணா இருக்கலாம், நம்முடைய எண்ணங்களா இருக்கலாம், நம்முடைய காதுகளா இருக்கலாம், நம்முடைய செய்கையா இருக்கலாம். எது நம்முடைய வாழ்க்கையில பலவீனமா இருக்கோ அந்த பகுதியில தான் நம்மளுக்கு சோதனை அதிகமாக வரும். இப்ப நீங்க எதுக்காக ஒன்று அடிமையா இருப்பீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்ப சொல்றாரு, அந்த பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். இப்ப இயேசு யார் அப்படின்னா, என் பலவீனத்தை குறித்து பரிதவிக்க கூடாது அப்படின்னா பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர். சொல்லுங்க, என் பலவீனத்தை குறித்து, என் பலவீனங்களை குறித்து அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரா? பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர். நல்லா கவனிங்களேன். இப்ப நான் எப்படி வச்சுக்கிறோமா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருப்பான்னு வச்சுங்களேன், சந்திச்சு அதுலேருந்து வெளியே வந்திருப்பான் அப்படின்னா இன்னொரு கஷ்டப்படுற மனுஷனுக்கு அவன் ரூட் சொல்லுவான். என் வாழ்க்கையில் இப்படி தான் நான் சந்தித்தேன், நீ தைரியமா இரு, சோர்ந்து போயிடாத அப்படின்மா. ஆனால் கஷ்டமே படாத ஒரு மனிதன்கிட்ட போய் என் வாழ்க்கையில் உள்ள கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஈஸியாக சொல்லுவான், உன் கொழுப்புனால வந்தது அப்படின்னு நீ குத்தப்பட்டுருவான். நீ கொலை அப்படி தானே செய்யுது. ஏன்னா எவனுமே பரீட்சையில் ஜெயிக்கலை. அதனால தான் உங்கள் பலவீனத்தை குறித்து, உங்கள் இயலாமை குறித்து, உங்களுடைய குறைகளை போய் சொல்லும் பொழுது நம்மளை பார்த்து ஏளனமாக பேசிடுறான், பழிச்சிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அடிபட்டு அந்த பலவீனத்தை சந்திச்சு அதுலேருந்து வெளியே வந்த ஒருத்தர் போய் சொல்லி பாருங்க, அவர் சொல்லுவார், தைரியமா இரு, உன்னை போல நான் இருந்தேன், ஆனால் கடவுள் என்னை இப்படி தான் சரி பண்ணாரு, உன் வாழ்க்கையில் சரியாக நீ நல்லா வந்துடுவேன். நான் ஒரு காலத்தில் உள்ள கடனாக இருந்தேன், என் கடனையே கற்று அடைச்சிட்டாரு, உனக்கு என்னையே கடனை. பவுல்கிட்ட போய் என்ன சொல்லுவார்? ஏய், பாவியில் பிரதான பாவி நான்ப்பா, என்னப்பா நீ அப்படின்றவார் அவர். புரியுதா உங்களுக்கு? இப்போ கடனையே வாங்காத அனுபவிக்காத ஒரு மனுஷன்ட்ட போய் என் வாழ்க்கையில் ஒரு கடன் இருக்கு, அப்படியா, எவ்வளோ வட்டி தருவேன் அப்படின்பா. புத்திய பத்தியில. அப்போ ஒரு மனித குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சு, ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனையை சந்திச்சு இப்போ ஆரோக்கியமாக இருந்த குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டு என்ன செய்வான்? அழகா ரைட் சொல்லுவான், அப்படித்தாயா, சரி பண்ணிடலாம், நல்லா ஆயிரும் அப்படியா சொல்லுவான். நீ பிரச்சனையை சந்திக்காத மனுஷன் போய் சொன்னா நான் இடத்துல உங்களை ஊதி விட்டுருவான். ஏய், புருஷன் முன்னாடி சண்டையம்ல அப்படின்பான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு யாரு? நம்மளை போலவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியாரா இல்லை. அப்படின்னா என்ன? பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். அடுத்த எப்படி வாசிக்காத புள்ள? எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா விதத்திலும், எல்லா விதத்திலும் என்னை போல. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா விதத்திலும் என்னை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். நல்லா கவனிங்க, சோதிக்கப்பட்டாரு ஆனா பாவம் இல்லை. சோதிக்கப்பட்டாரு, அவர் தோற்று போகல. பாடுபட்டாரு, அந்த பாடுல அவர் மூழ்கல ஜெயிச்சிட்டாரு.
அப்போ எல்லா விதத்திலும் ஜெயித்த நல்லா படித்து எக்ஸாம் எழுதினவன்ட்ட போய் கேட்டிங்கன்னா அழகாக கேள்வி பதில் சொல்லுவான். ஒரு படிக்காதவள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன செய்வான்? பதில் சொல்ல மாட்டான். இப்போ இவர் யார்? எல்லா சோதனையிலும் வெற்றி பெற்று பாவம் இல்லாத இருக்கிற ராஜா. இவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், எந்தர்றா அப்படின்பார். நீ 100 முறை இல்லை 1000 முறை இல்லையா, வாழ்க்கையே வீழ்ச்சி தான், பரவாயில்ல. ஆனால் அவர்கிட்ட வந்தீங்கன்னா அழகாக ரூட்டு போட்டு கொடுத்துருவாரு. நம்மளுக்கு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தன்னை ஒரு பெரிய பரிசுத்தான மாதிரி காமிச்சுக்கிட்டு, ஓ பிரைஸ் அலோன் அப்படின்னு நம்ம ஆளுகளை போகிறோம். ஐயோ அப்பா உச்சாணி கும்பல் ஏறிடுவான். இவர் டைரெக்டாக இப்போ தான் வந்தார் போல அப்படி நினச்சிக்கிறோம். அப்படி போய் பார்த்துக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரி அப்படின்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து. அப்போ நம்முடைய பலனும் தெரியும், பலவீனமும் தெரியும். ஆனால் இவர் யார்? நமக்கு உதவி செய்கிறவர் ஒழிய சோதிக்கிறவர் அல்ல. அதே மத்தேயு 4 பின்ன கீழே சொல்ற 4ஆம் அதிகார வசனத்தில் சோதனைக்காரன் சோதனை காலம் எல்லாம் முடிந்து. அப்படின்னா பிசாசனுடைய பேரை என்ன? சோதனைக்காரன். அவ கடவுள் ஒருவரையும் எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? யாக்கோபு 1:12 வசனத்தை வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. 13 வசனத்தை வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் நல்லா சோதிக்கப்படுகிறேன். கவனிங்க. இப்ப ஆண்டவர் யாரு? நமக்கு உதவி செய்கிறவர். அவர் யாரு? நமக்கு உதவி செய்ய வல்லவர், நம்முடைய பலவீனங்களுக்கு இது பரிவிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறனால நமக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிறார். இன்னும் கொரிந்தியர்ல போனீங்கன்னா சொல்றாரு, மனிதருக்கு நேரடி சோதனை எல்லாம் வேற சோதனை நமக்கு வர்றதில்லை அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 13:10-13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நல்லா கவனிங்க. பிசாசு வந்து தனியா நம்மளை சோதிக்க போறது கிடையாது, எல்லாருக்கும் வர்றதான் வரும். அவன் வேலையே தான் மனுக்குள்ளத்தை மோசம் போக்கணும், அதுல கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம மேல கவனம் செலுத்துவான். இப்போ சொல்றாரு, மனுஷருக்கு நேரடி சோதனை இல்லாமல் அப்படின்னா எல்லா பேருக்கும் வர்றது நமக்கு வரும். நமக்கு ஒன்றும் பெருசாக வரப்போகிறது கிடையாது. எல்லா மனுஷன் வாழ்க்கையில் என்னென்ன சந்திக்கிறோம் அதான் நமக்கு வரும். ஆனால் சொல்றாரு, மனுஷருக்கு நேரடி சோதனை எல்லாம் வேற நமக்கு நேரிடாது. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக. இவர் யாரு அப்படின்னா உண்மை உள்ளவர். சொல்லுங்க, கர்த்தர் யாரு? உண்மை. சொல்லுங்க, தேவன். தேவன். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக. திராணிக்கு மேலாக சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாராம். இடம் கொடுக்க மாட்டார். ஏன் என்னை கவனிங்க. ஏன் இடம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னா நம்மளை அழைச்சவர் அவரு. நீங்க இவரை கல்யாணம் பண்ணீங்களா, இவர் உங்களை கல்யாணம் பண்ணாரா? நீங்க இவாளை காப்பாத்துறீங்களா, இவாள் உங்களை காப்பாத்துறாரா? தாலியை கட்டினது யாரு? இவாள் தானே. உங்க அப்பா கையை பிடிச்சி விட்டு தானே கொடுத்தாரு. இவர் நம்பி தானே வந்திய. அவரை கொண்டு கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாரு பொறுப்பு? இவாள் பொறுப்பு தானே. இல்லை பாஸ்டர் நான் தான் கொண்டு சேர்க்கணும்னு சொல்றீங்கன்னா இங்கே தப்பா நிற்கிறேன்னு அர்த்தம். அவ முழு பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்கு. அப்ப நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் உங்களை. அப்ப நம்மளை அழைச்சவர் யாரு? நம்மளை தெரிந்து கொண்டவர் யாரு? நமக்காக ஜீவன் தந்தவர் யாரு? இப்படிலாம் நீ இருப்பான்னு சொல்லி வாக்கு பண்ணது யாரு? நீங்களா வாக்கு பண்ணிய? இப்ப இவ்வளவு ஸ்பெஷலா நம்ம மேல வச்சிருக்கிறாரு. இதை வந்து தடுக்கிறதுக்கு எவனா வந்து நம்மளை உரசதுக்கு விடுவாரா? சரசம் பண்ண விடுவாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு லெவலுக்கு தான். ஆனா உலகத்துக்கு அப்படி கிடையாது. அங்கே உனக்கு உதவிக்கு ஆள் இல்லை. இங்கே ஒரு சொல்றாரு, திராணிக்கு மேல சோதிப்பதற்கு என்ன செய்ய மாட்டாரா? இடம் கொடுக்க மாட்டார். இவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்மளை கண்மணி போல காக்கிறவர்ல, நம்மளை உள்ளங்கையில வச்சிருக்கிறவர்ல. இப்ப எங்கேயோ ஒருத்தர் அடிக்க போறான். இவர் சொல்றாரு, ஏன்னா என்னடே முள்ளுல உதைக்கிறவன் கடினமா தெரியல, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்? பார்த்துக்கிட்டு இருப்பாரா? தமசுக்கு சவுல் வர்றான் தெரிஞ்சவன் அங்கே தவங்க எப்படி இருந்திருப்பானுங்க? நட்டிங்கிருப்பானுங்க. அடே வர்றான் படுபாவி, வெடிகுண்டை வச்சு தகத்துறோமா நினைச்சிருப்பான் இங்கே உள்ள ஆளுகள்லாம். ஆனா இங்கே இடையில என்ன செஞ்சான்? உருண்டு விழுந்தான் பாருங்க. ஆண்டவர் கேட்டாரு, என்ன மவனே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னாரு. யாருன்னு கேட்டாரு. முள்ள உதைக்கணும் கடினமா தெரியல, எங்கே வந்து சீன்ற அப்படின்னாரு. ஹலோ, நிறைய நேரத்தில் நம்மளை இப்படிலாம் பேசுறாங்களே, நம்மளை அசட்டையா நம்ம பாஸ்ட் தானே அப்படின்னு நான் நல்லா நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் தங்கம்,
இங்கெல்லாம் தங்கும். அப்போ யோசிப்பேன், ஆனால் நான் அமைதியாக போயிடலாம். ஆனால் நம்மளை அழைச்சார் பாருங்க, அவர் ஒரு நாள் அமைதியாக இருக்கவே மாட்டார். புரியுதா? உங்களை அவர் அழைச்சிட்டாரு. உங்கள் மேலே ஒருத்தன் கை போட்டான் அப்படின்னா அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? இல்லை. அவர் இப்போ என்ன அப்படின்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருவோம். அதான் பிரச்சனை. இப்போ மூஞ்சா பாரு, இடிச்சானா பாருன்றோம் நம்ம. அவர் வரட்டுமே. இப்போ மோசைய இந்த ஆரோன்னு மீரியாம் என்ன பண்ணிட்டாங்க, எங்களோட கத்தர்லையாக்க ஒன்றதான் பேசுறாங்கன்ட்டு அப்படி பேசிட்டு அம்பாட்டில் படுத்துட்டான். மோசை வேட்டத்தோட நம்ம அக்கா தானே, நம்ம அண்ணன் தானே, போங்கப்பா அப்படின்னு போயிட்டான். ஆனால் அவர் அழைச்சவர் தூங்கலை பற்றியில வந்து வர சொல்கிறேன். 2 பேரையும் வாங்கடா இங்கே. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? யாரை பற்றி பேசுகிறேன்? தொலைச்சு பூரம் தொலைச்சு ஓடுறா அப்படின்னு அவனை விரட்டி விட்டு அவளை குஸ்ரோயாகி உள்ளே போட்டார். கழக எங்கே நினச்சிக்கிட்டு இருக்கா? அவன் நல்லா கவனிங்க. நம்மளை அழைச்சிட்டாரு. நம்மளுக்காக ஒரு பெரிய விளக்கரையும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம மேலே வாக்கு தத்தங்களை பேசியிருக்கிறாரு. இப்போ நம்மளை வந்து சீன்றதுக்கு விடுவார் அவரு. அதான் சொல்கிறாரு, திராணிக்கு மேலே சோதிப்பதற்கு இடம் கொடாமல் வந்து நின்றுவார். இவ்வளோதான் லிமிட்டு. தொலைச்சு போயிடும், ஓடி போயிடும் அப்படின்னு. இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக என்ன செய்யறாரா? சோதனை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எந்த சோதனை வருதோ அதை தாங்கிறதுக்கான பலன், அது மாத்திரமல்ல, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான தப்பிப்பதற்கான வழி என்ன செஞ்சிடாரா? அவர் உண்டாக்குறார். இப்ப அவர் சோதிச்சுட்டு அவரே வழியை உண்டாக்குவாரா? அப்ப எப்படி நம்ம ஆளுக கர்த்தர் சோதிக்கிறாரு, கர்த்தர் சோதிச்சவனு பொண்ணா விளங்க எப்படி சொல்றீங்க? இப்ப கடவுள் இங்க சொல்றாரு, யாக்கோபு, நான் சோதிக்கப்படுறவன் தேவனால் சோதிக்கப்படுற என்று சொல்லாதிருப்பானாக. 1:13 தானே அது? 1:13 சொல்றாரு. அப்ப நீ சோதிக்கப்படுறேன்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக் உங்க மைண்ட் என்ன ஆகிறேன்? கர்த்தர் சோதிக்கிறா வந்துடுறேன். அதுல இருந்து நீங்க வெளியே வரவே முடியும். ஏன்? இவர் சோதிக்கிறவர் தெய்வம் அல்ல, இவர் சோதிக்கிற நமக்கு உதவி செய்கிறவர், உதவி செய்ய வல்லவர், போக்கை உண்டாக்குகிறவர் அப்படிங்கிற இந்த சத்திய வெளிப்பாடு தான் உங்களை வெளியே கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? எப்படி நீங்க வெளியே வருவீங்க அப்படின்னா, கர்த்தர் சோதிக்கிறார் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளியே வர முடியாது. நிறைய பேர் அப்படியே சொல்லிக்கிட்டதுனால தான் வியாதி, வேதனை, வறுமை, தரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல, பிசாசு சோதிப்பான். இவர் என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். எனக்கு கர்த்தர் உதவி செய்வாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா சோதனை நீங்க லகுவா மேற்கொண்டலாம். இல்லைன்னு வச்சுங்க, காலங்காலம் அதிலே கிடக்கணும். ஏன்னா நீங்க மனசுல என்ன வந்துருச்சு? கர்த்தர் சோதிக்கார முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து எனக்கு வெளியே வாங்கணும் எப்படி சொல்லுவீங்க? அவரை எப்படி தப்பா வச்சுக்கிட்டு, ஒன்று விதையா இருக்கணும், இல்லைன்னா களையா இருக்கணும். இப்போ எங்கின கலையை உள்ள ஓட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே சோதிக்கிற எனக்கு உதவி செய்ய வல்லவரே எப்படி வல்லவர் ஆவார்? ஆல்ரெடி ஏற்கனவே என்ன உள்ள வந்துருச்சு, அவரை குறித்து சோதிக்கிறாரு அப்படி தானே கேட்டிருக்கிறோம். நிறைய அப்படித்தான். ஒரு பேர் சொன்ன மாதிரி இந்த இப்படின்னு சொல்ல முடியுது, ஆண்டவர் எங்களை சோதிக்கிறாருங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும் பாருங்கன்றார். என்ன அப்போ நமக்கு எதுவும் தெரியாது. எனக்கு நான் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ தெரியும். இப்போ நான் சொல்லுவேன், கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல அப்படி நான் சொல்லுவேன். அவர் ஒருவரையும் பொல்லாங்க நான் சோதிக்கிறவரும் கிடையாது. இவர் யார்? உதவி செய்யவர், உங்கள் பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிறவர், உங்களுக்காக துணை நிற்கிறவர், திராணிக்கு மேலே சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்? அவர் உங்களை அழைச்சிருக்காரு, அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் மேலே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு பிசாசு பலவிதமான ரூட்டை கையாளுவான். ஆனால் இவர் என்ன செய்ய மாட்டார்? இடம் கொடுக்க. அப்போ எப்போதும் ஒன்று மனசில் வச்சுங்க, வாழ்க்கையில் கடவுள் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல அப்படிங்கிற மைண்டில் வச்சுங்க. இவர் யார்? நமக்கு உதவி செய்கிறவர், பரிதவிக்கிறவர், வழியை உண்டாக்குற கத்தை. ஏன் அப்படின்னா உங்கள் மேலே கர்த்தருடைய வாக்கு இருக்குது, அழைப்பு இருக்குது, தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. அவர் உங்கள் வாழ்க்கை என்ன செய்வார்? நிச்சயம் இடைப்படுவார். ஒருவரும் உங்களுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. சோதனை உங்களை என்ன செய்ய முடியாது? மூழ்கடிக்க முடியாது. அதனால சொல்கிறாரு, சோதிக்கப்படும் பொழுது பெரும் மகிழ்ச்சி கொள்ளுங்கிறார்ல. இப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் இழந்துருக்குறாங்க. எதன் அடிப்படை இருக்க முடிச்சு அப்படின்னா, நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-6 போனீங்கன்னா தேவனுடைய மகிமையை குறித்து அவங்க பேசுகிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள அந்த நாட்கள் அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ பிரச்சனைகள்.
சபையின் ஒரு கொடூரமான துன்பத்துக்குள் உள்ளாக்கப்படுகிறது. ஆனால் எவனுமே அழுத மாதிரி தெரியல. அடிச்சு அவன் பாட்ட தோசம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க எல்லாரும். போகிற இடமெல்லாம் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறாங்க, போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்குது. ஒரு பெரிய மகிழ்ச்சி சபைக்குள்ள, பெரிய விடுதலை. இதெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னா, எப்படி இவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சு அப்படின்னா, இந்த உலகம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எங்களுக்கு என்னதான்டா அவர் எதுக்கு அழைத்துக்கிட்டீங்க. 1 பேதுரு 1:5 வாசிங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திர. இப்ப இந்த பூமியில் நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படி சொல்லிட்டு, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய அடுத்த வருகையில் ஒரு பெரிய என்ன சொல்றாரு, அந்த சுதந்திரம் எப்படி அந்த தேவனுடைய பலத்தில் காக்கப்படும் உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்படும். ஒரு பெரிய அவர் வரும் பொழுது ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு பெரிய மேன்மை, நான் அவரோடு அவருடைய நமக்குரிய அவனுடைய செய்யத்தக்க பலன் அவரோடு கூட வருது அப்படிங்கிற அந்த காரியங்கள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, மனசில் வச்சுருக்காங்க. அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். 6ஆம் வசனத்தை, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை துக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அழிந்து போகிற பொன் அக்கினியால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்ட உங்களுக்கு விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும். இவங்களுடைய மைண்ட்ல எங்க இருந்துச்சு அப்படின்னா, தேவன் ஆண்டவர் வரும் பொழுது புகழ்ச்சியும் மகிமையும் நமக்கு உண்டாக போகுது, இந்த பூமியில நம்ம நல்லா வாழ போறோம் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை தான் இவங்களுக்குள்ள அந்த பெரும் மகிழ்ச்சி கொள்ள வச்சு. அப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன சும்மா லேசா சுவிசேஷம் எங்கேயாவது போக முடியாதான் நினைச்சுன்னா எடுத்த உடனே வாட்ஸ்அப்ல பரபரப்பா போட்டுருவோம், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அப்படின்னு போவோம். இருக்கட்டும், எல்லாம் நம்மளை போற மனுஷன் தானே, தெரியாம செய்யறான். எங்க வீட்டுக்கு முன்னாடி குடிச்சிட்டு ஒருத்தர் படுத்து கிடக்கான். நான் போன உடனே பார்த்துட்டு எங்கள் அம்மா கவு திறந்த ரொம்ப டென்ஷனை தந்தேன். என்ன வீட்டுக்கு முன்னாடி இப்படி இருக்கு, பாவம் அப்படின்னு. என்ன பாவம் ஒன்று, இதை பார்த்து பாவம்னு சொல்கிற ஒரே ஆள் இருந்தாயா? அப்போ நான் என்ன செய்ய முடியும், போய் தண்ணியில் தூக்கி பக்கம் இந்த ஓடையில் போட முடியும்? ஒரு காலத்தில் இப்படிலாம் தாண்டி தான் வந்திருக்கிறான். தெரியாமல் பாவம் குடிச்சிட்டு அவன் பாவம் அந்த பையன் அவர் ஒருத்தன் படுத்து கிடப்பான். அந்த பையன் வந்து அப்பா, ஒரு பையன் வந்து உசுப்புவான், அப்பா எந்திரிப்பா எந்திரிப்பா, அப்படியே கையை பிடிச்சி ஒருத்தர் ஆடி கூட்டிகிட்டு போவான் பாருங்க. எனக்கு இப்போ வேதனையாக இருக்குது. ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் போனேன். எங்கேயாவது கிடப்பாரு, போய் தட்டி எழுப்பிட்டு வருவோம். என்ன ஆனால் உங்களை அதெல்லாம் சந்திக்காதனால என்ன இல்லை, பிடிச்சவனை பார்த்து பாவம்னு சொல்கிறீங்கள, ஏன்னா அவன் தெரியாமல் செய்கிறாயா, வேறு என்ன பண்ணுவோம். நல்ல மனுஷனாக இருந்தால் பண்ண மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுன்னு பாருங்கள். ஒரு சின்ன பையன் வந்து தட்டி தட்டி எழுப்புறான். இதை பார்த்துட்டு எப்படி நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும்? அப்போ அதனால நம்மளை பரிதாபப்படுறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறா பாருங்களேன், அப்படி தான் வாழ்க்கையில் கடவுள் நமக்கு ஒரு மகிமையான வாழ்வு வச்சுருக்காங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்குள்ள, ஒரு பெரிய மகிமையை நம்ம அடைய போகிறோம். அது மாத்திரமல்ல, ஆத்தும ரட்சிப்பு அடைய போகிறனால நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு, நம்முடைய சரீரம் வருகையில் ரட்சிக்கப்பட போகுது. ஆனால் ஆத்தும ரட்சிக்கப்படணுமே, அது இங்கே தான் நடக்குது அப்படிங்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அதனால் உங்களுக்கு பெரிய மகிமை உண்டாக போகுது. அது மாத்திரமல்ல, உங்கள் ஆத்தும ரட்சிப்பு அடைய போகுது அப்படிங்கிறார். அதனால சொல்றாரு, நீங்கள் எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறார். சரி, இப்போ 3ஆம் வசனத்து யாக்கோபு 1:3, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ சோதிக்கிறவன் பிசாசு. இப்போ சோதிக்கிற பலவிதமான சோதனை அகப்படும்போது மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த சோதனையை பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, நம்மளை சோதிக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த சோதனையை ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, விசுவாசத்தின் பரீட்சையாக. இப்போ இயேசு எல்லா விதத்திலும் நம்ம போல சோதிக்கப்பட்டார் அப்படின்னா, எல்லா எக்ஸாமும் அவர் அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணி ஒரு அரியர் கூட வைக்கல, எதுலையுமே தோற்று போகல, பாவமே இல்லை. அப்போ எல்லா எக்ஸாம்லையும் எல்லா பரீட்சையும் அவர் பாஸ் பண்ணிட்டாரு. அதனால அவர் சிறந்த ஒரு மாணவராக வெளியே வந்துட்டாரு. இப்போ நம்மளை சிறந்த மாணாக்கர்கள் ஆக்குறதுல அவர் வல்லவராக இருக்கிறாரு, கற்று தேர்ந்தவராக இருக்கிறாரு. அதனால் நமக்கு உதவி செய்ய அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார், வல்லவராக இருக்கிறார். இப்போ இங்கே சொல்றாரு விசுவாசத்தின் பரீட்சை அப்படிங்கிறார். எதற்காக இந்த சோதனை அப்படின்னா, பிசாசு சோதிக்கிறான், ஆனால் கடவுள் அதை எப்படி நம்மளுக்கு மாற்றார் அப்படின்னா, விசுவாசத்தின் பரீட்சையாக மாற்றார்.
நீங்க பரீட்சையில பாஸ் ஆகிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க படிச்சு பாஸ் பண்றவனுக்கு வச்சுங்களேன், படிக்கிறவனுக்கு வச்சுங்களேன், பரீட்சை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிடுவான். இப்ப நீங்க ஒழுங்கா வேதத்தை வாசிச்சு இந்த காரியங்களை நீங்க அறிந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வர்ற பிரச்சனையெல்லாம் நீங்க ஈஸியா கடந்து. எப்படி சொல்ற, உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் செய்வேன் சொல்லுங்க, என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஏன் அப்படின்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படி, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, உங்களுக்குள்ள வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அப்ப இதையெல்லாம் பெற்றிருக்கிற நாம சோர்ந்து போகவே கூடாது. இப்ப அவன் சோதிக்கிறான், இவர் என்ன பண்றாரு, விசுவாசத்தின் பரீட்சையாக அதை மாற்றுகிறார். இப்ப வாழ்க்கையில நான் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அதுலேருந்து நான் பாடங்களை கற்றுக்கொண்டு, இப்போ ஒரு இடத்துல நான் பலவீனமாக இருக்கேன், அதுலேருந்து நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டு நான் தேறி வரும் பொழுது என்னை போல பலவீனப்படுற ஒருத்தனுக்கு நான் சொல்ல முடியும், தைரியமாக இரு அப்படின்னு. அப்போ இதே போல நான் கற்று, அதனால் என்னை விடுறவர் கிடையவே கிடையாது. அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ நம்மளை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் படிச்சுன்னு வச்சுங்க, பழகிட்டின்னு வச்சுங்க, அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ எந்த பிரச்சனையும் வரும்பொழுது, இன்னொரு ஆங்கில வேதத்தில் போட்டிருக்கு, இந்த சோதனை உங்களை சிறந்தவர்களாய் மாற்றும் அப்படிங்கிறார். இந்த சோதனை சந்திக்க சந்திக்க இதில் உங்களை எப்படி கொண்டு போய் அப்படின்னா பெரிய சிறந்தவர்களை கொண்டு விட்டுருமா, அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக வந்துடுவீங்க. அப்போ இந்த சோதனை விசுவாசத்தின் பரீட்சையானது நமக்குள்ள என்னத்தை உண்டாக்குமா, பொறுமை அப்படிங்கிறார். அப்போ பிசாசு சோதிக்கிறான், ஆனால் இவர் என்ன பண்றாரு, அது விசுவாசத்துக்கு பரீட்சையா மாற்றார். நாம் தோற்று போனாலும் சரி, ஒரு முறை இல்லை பல முறை இல்லை, தோற்று போனாலும் சரி, மறுபடியும் 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 அப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வச்சு விழ வச்சு எந்திரிச்சு மறுபடியும் நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை கொண்டு என்ன செஞ்சிடாரு, பொறுமையை உண்டாக்கும்படி செஞ்சிடார். ஏன் அப்படின்னா அங்கே பாருங்களேன், இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வாக்கு பெற்றார், அவரும் சோதிக்கப்பட்டார். முதல்ல இந்த அம்மாவே ஒரு காரியத்தை பண்ணி விட்டுருச்சு, 10 வருஷம் கேப் விழுந்துருச்சு. இப்படி பலவிதமான சூழ்நிலைகள், தன்னுடைய குமாரன் கொண்டு பலி செலுத்த போறாங்கள, எல்லாத்திலையும் சோதிக்கப்பட்டார். ஆனால் ஏன் சொல்லுது, ஆபிரகாம் அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ சோதனை விசுவாசத்தின் பரீட்சையாக மாற்றாரு. விசுவாசத்தின் பரீட்சை ஆபிரகாமுடைய எண்ணத்தை உண்டாகிருச்சு, பொறுமை உண்டாகிருச்சு. இப்போ பிசாசு யோபு சோதிக்கிறான், ஆனால் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, அவனுக்குள்ள சொல்லுது, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தருடைய செயலின் முடிவுகளை கண்டிருப்பீர்களே. எல்லா நேரத்திலும் கர்த்தரை நம்பி பொறுமையாக இருந்தான். அவனுடைய விளைவு என்ன, கர்த்தர் மறுபடியும் அவனை ரெட்டத்தனையா எல்லாவற்றையும் அவனை ஆசீர்வதிச்சார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனையை இவர் என்ன செய்கிறாரு, விசுவாசத்தின் பரீட்சையாக மாற்றி அதனுடைய விளைவா பொறுமை என்ற அந்த மாபெரும் கனி. அது எப்படி சொல்கிறது பாருங்க, நம்ம பழமொழி சொல்லுவோம், பொறுமை கடலிலும் பெரியது. அப்படின்னா அந்த பொறுமையாக இருக்கிறவன் எப்படி சொல்கிறா பாருங்களேன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கல தம் மனதை அடக்கிறவன் உத்தமன் அப்படிங்கிறார். நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரே நாளில் அப்படி ஆக்கிறோம் இப்படி ஆக்கிறோம். நம்ம ஆளுங்க இந்த புதுசாக போட்டு இறக்கையில் போய் பாருங்களேன், புது போட்டு இறக்கையில் இந்த பழைய போட்டு இறக்கையில் பாருங்கள், பயந்து வந்து இறக்குவான். பார்த்துருக்கீங்களா? நான் போயிருக்கல, மனசை பார்ப்பேன், அப்படி படம் பிடிப்பேன். பழைய போட்டு இறக்கும் பொழுது எப்போ ஓட்ட விழுவும் தெரியாது, பயந்து வயர்ந்து ஐயா நல்லா சோக முடியுங்கயா நல்லா சோக முடியும். அந்த புது போட்டு இடக்கையில் வெள்ளை வெட்டியாக்கும் சொக்கையாக்கும் எல்லாம் இங்கே தொக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன். அடேங்கப்பா, புது போட்டு இறங்கில பார்த்தா எல்லாரும் வந்து நின்று ஒரே இதான். என் சமயத்தில் மேலதளம்லாம் போடுறோம்ல, போட்டு கடலுக்கு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வேற மாதிரி நிற்கி. அப்போ புதுசாக ஒன்று வருது அப்படின்னா அப்படி ஆயிரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் என்ன செய்யுது, பரீட்சையை வச்சு நமக்குள்ள பொறுமை அப்படிங்கிற இந்த பொறுமையாக இருக்கிற மனுஷன் என்ன செஞ்சிருவான், வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெற்றுருவான். பொறுப்பார் பூமி ஆழ்வார். சரி, ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமை வேண்டியதா வெளிப்பட கடவுது. நல்லா கவனிங்க. அடுத்து சொல்றாரு, அப்பொறுமை ஏன் பொறுமை வெளிப்படணும் அப்படின்னா, அந்த பொறுமை உங்களை ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இல்லாமல், நல்லா கவனிங்க, அந்த எது உங்களை குறைவில்லாதவர்களாக மாற்றும் அப்படின்னா பொறுமை குறைவில்லாமல் உங்களை வாழ வைக்குமா. அடுத்து முழுமையும் நிறைவும் உள்ளவர்களாக ஆக்கி தன் பணியை நிறைவு செய்யும். எத்தனை நான் சொல்றது புரியுது? நல்லா கவனி, மறுபடியும் சொல்றேன்.
எல்லாவற்றிலும் பொறுமை வெளிப்பட கடவது. நீங்கள் எக்குறையும் இல்லாமல் முழுமையும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமை தன் கிரியைகளெல்லாம் செய்து முடித்து நிறைவு செய்யும். அப்போ உங்களுக்குள்ள இருக்க அந்த பொறுமை உண்டாகிட்டு வச்சுங்களேன், அந்த பொறுமையே அது என்ன செய்யுமா, உங்கள் நிறைவுள்ளவர்களாக மாற்றிக்கிட்டே இருக்கும். அது வேலை செய்யும் உங்களுக்குள்ள இருந்து. பொறுமை ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இல்லாமல் முழுமையும் நிறைவுள்ளவர்களுமா ஆக்கி தன் பணியை நிறைவு செய்ய. அப்போ நமக்குள்ள அந்த பொறுமை உண்டாகும் பொழுது அதுவே என்ன செய்யுமா, தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னா இந்த பொறுமை உங்களை பூமியை ஆள வச்சிரு. பாருங்க, மன்மோகன் சிங்கிட்ட போய் ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க, யாரு நான் மறந்து போச்சு எனக்கு, இந்த 2 முறை ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார்ல, அப்போ ஒரு முறை ஒருத்தர் சொன்னாராம், போய் நீங்கள் சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள்னு வசனம் பைபிளில் இருக்குது, நீங்கள் அமைதியாக இருந்துட்டு நாட்டை பிடிச்சிட்டீங்க அப்படின்னாராம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்குள்ள அந்த பொறுமை என்ன செய்யுது பாருங்க, அது என்ன செய்யுமா, நமக்குள்ள தன் பணியை செய்து அது நிறைவுறுமா. அது வரைக்கும் அது உங்களை விடவே விடாது. இப்போ நமக்கு தேவை என்ன, பிசாசு சோதிக்கிறான், ஆனால் கடவுள் விசுவாசத்தின் பரீட்சையாக மாற்றி அந்த பரீட்சையின் வழியாக உங்களுக்குள்ள பொறுமை என்ற கனியை உண்டாக்கி அந்த பொறுமை என்ன செய்து உங்களை பூமியை ஆள வைக்கிறது. அந்த பொறுமை குறைவில்லாமல் உங்களை வாழ வைக்கிறது. அந்த பொறுமை உங்களை முழுமையும் நிறைவுள்ளவர்களும் ஆக்கி தன் பணியை நிறைவு செய்கிறது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கல்லறைக்கு போகிற வரைக்கும் அது உள்ளிருந்து வேலை செய்யும். அதனால் பவுல் சொல்ற, நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வது மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அப்போ நமக்குள்ள ஒரு வல்லமையான ஒரு சக்தி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பொறுமை. நாங்கள்லாம் முன்னாடி ரசிக்கப்பட்ட ஊசில் பொறுமை என்ற கனி உங்களிடத்திற்கு வேண்டும், பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ஒரு 2 கிளி இங்கிட்டு ஒரு 2 கிளி. இப்பொழுது அந்த பொறுமை என்ற கனிக்காக ஆவியின் கனியை ஆவியானவர் தான் தர முடியும். ஆமாம், இப்பொழுது அந்த கனி உங்கள் மேலே இறங்கி வர போகுது. அப்படியா? மக்கா ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு லைனில் போய் சாப்பாடு வாங்குவாங்க பாரு, அப்போ தாண்டா தெரியும் எல்லாருடைய பொறுமை. இதெல்லாம் எத்தனை முறை நான் பார்த்துருப்பேன், நான் எத்தனை முறை முட்டி முட்டி அழுதுருப்பேன். ஆனால் இப்போ தெரியுது, நம்மளை வச்சு அப்படி வறுத்து எடுத்து அப்படியே என்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, இப்போ நடக்குமா, அப்போ வந்துருமா, இப்போ விடிஞ்சிருமா, அப்போ விடிஞ்சிருமா, அப்படி பார்க்க வச்சு அப்படியே பொறுமையாக போகும் பொழுது இப்போ ஒரு 10 கோடி வந்துன்னு வச்சுங்க, பக்குவமாக இருப்போம். ஏன்னா அந்த பொறுமை என்ன செய்யுது. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்கிறத இந்த உலகத்தில் எவனாலையும் தடுக்க முடியாது. நீங்கள் சரியாக மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அது போதும், அது உங்களுக்குள்ளேருந்து வேலை செய்யும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவனை ஆசீர்வதிப்பாருங்கிறது நிறைய பேர் சந்தேகம். அதனாலேயே நம்ம தம்பி ஒருத்தன் சொன்னான், ஒரு வல்லமையான ஊழியக்காரை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா. எங்கேப்பா? எங்கே? நானும் பார்த்துட்டேன் நிறைய பேர் வல்லமையான ஊழியர்கள். வல்லமை என்ன? எல்லாரும் வல்லமையான ஆளுக்கு தான். உங்களுக்குள்ளே வல்லமை இருக்குது, எனக்குள்ளே வல்லமை, எல்லாருக்குள்ளே இருக்குது. வல்லமையான ஊழியர்னா என்ன? கிட்டு நான் வல்லமையான ஊழியர்ல ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா, எல்லாருக்குள்ளே இருக்க ஒரே ஆண்டவர் தான். ஆமே. அதுக்காக நம்ம குறையா சொல்ல, அதுக்காக அப்படி தேடி போகிறது ரொம்ப ஆபத்து. அது நம்மளுக்கு கரை சேர்க்க விடாது. அப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொறுமை என்ன செய்யும், அது தன் பணியை செய்து முடிக்க. அது என்ன செய்யுமா, நிறைவுள்ளவர்களாய் குறைவில்லாமல் முழுமையும் நிறைவுள்ளவர்களும் ஆக்கி தன் பணி என்ன செய்யுமா, நிறைவு செய்யும் அப்படிங்கிற. அப்போ இவ்வளோ பெரிய அந்த பொறுமைக்கு இவ்வளோ பெரிய காரியம். அதனால் யோபு பொறுமையாக இருந்தால் கடவுளுடைய செயல்களை முடிவை கண்டிருக்கிறீர்களே. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். அவை எல்லாம் நமக்கு பைபிளில் இருக்குது. பொறுத்தாங்க, நாட்டையே வாங்கிட்டாங்க விலைக்கு. இப்போ நாமளும் பொறுப்போம், பூமியை ஆளுவோம், சமுத்திரத்தை ஆளுவோம். வாக்கு பண்ணியிருக்கிறாரு. சொல்ல, என் கரம் சமுத்திரத்தின் மேலும் என் வலதுகரம் முத்துநகர் மேலும் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். அப்ப எந்த நிலையில நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வருதா, அடுத்த லெவலில் நீங்கள் போக போறீங்கன்னு நினச்சிங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் உயர்வை தொடுவதற்கு இந்த பூமியில் முத்துநகரில் எவரால் இன்னைக்கு முத்துநகர் நீங்கள் பார்க்குறீங்க, பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க பாருங்கள், எல்லாரும் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து நின்றுவாங்க. நடக்குமா என்னன்னு எழுதி வச்சு பாருங்க. நான் தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், ஒரு நாள் இந்த முத்துநகரில் யாரெல்லாம் பெருசாக பார்க்குறாங்களோ வேன் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகளாகி உங்களை சந்திக்க என்ன செய்வாங்களா,
வருவாங்களாம். இப்போ உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு லைன் சொன்ன இந்நாள் சொன்னால் அண்ணா நடக்கும்யா அப்படின்னு உங்களை தேடி என்ன செய்வாங்க, வர ஆரம்பித்து விடுவார்கள். இப்போ முத்துனர்களுக்கு பெரிய ஆள்லாம் இந்த பாஸ்டர் சொன்னால் நடக்குப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, தேடி வர ஆரம்பிப்பார்கள். வசனம் அதான் சொல்லுது, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய நம்மை சந்திக்க வருவார்கள். அப்போ இந்த முத்துனர் எழுதி வச்சுங்க, இயேசு நம்மோட திருச்சபையில் இருக்கிற உங்களை ஃபீட் பண்ணுறதுக்கு இங்கே எவருக்கு தைரியம் கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லி பார்ப்போம். ஏயா, என் மேலே கர்த்தருடைய வாக்கு இருக்குயா. நாங்களாம் அழைக்கப்பட்ட ஆட்கள், கடவுளை சரியான விதத்தில் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஒட்டியை கழட்டி கழட்டி புரியுதாங்களுக்கு? எந்திரிங்க எல்லாரும் பார்ப்போம். ஆனால் ஜம்ப் பண்ணி எந்திரிங்கம்மா. 60 20 ஆகணும், 80 நம்ம 30 ஆகணும். டக் 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 டக். ஆமே, இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, நம்பி வந்த யாவருக்கும் நன்மைகள் செய்பவரே, இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் என்று வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்று நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். என்னாலுமே ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. கமான் எல்லாரும். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் இரக்கம் என்றும் உள்ளது, அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். எல்லாரும் கையவர் சொல்ல, என் கர்த்தர் மாறாதவர், வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர், அவர் வல்லவர். ஆமென். நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், பூமியை சொந்தமாக்குவேன், பூமியை சொந்தரிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்களாய் என் ஜனங்கள் இருப்பார்களாக, பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாக இருப்பார்களாக. என் ஜனங்கள் தலையாய் இருப்பார்கள், என் ஜனங்கள் மேலாய் இருப்பார்கள், என் சபையார் வாழ்ந்திருப்பார்கள், என் ஜனங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் ஜனத்தினுடைய வீட்டிலே என்றென்றைக்கும் இருக்கும். ஆமே. கர்த்தாவே, உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, நாமத்தை மயப்படுத்துங்க, அற்புதம் செய்யுங்க. நான் சுமிக்கும் பகலில் வெயிலோ இரவு எல்லவோ ஒன்று சேதப்படுத்தாபடி பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்க நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபையும் பிதாவே என்னுடைய ஆவியானவரிடத்தில் சமாதான சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஒரு